ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கரி ஸ்டைலில் வேர்க்கடலை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம பேக்கரியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் வீட்டில் செய்யும் பொழுது தான் தெரியும் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பேக்கரி ஸ்டைலில் வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்ச வேர்க்கடலையை நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக நான் 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அஞ்சு ஸ்பூன் கடலை மாவுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கடையிலலாம் விற்கிற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வேர்க்கடலை கூட இந்த மாவை ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான எண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பண்ணிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்பொழுது எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது கொஞ்சம் கடலை மாவு வேர்க்கடலையில் ஒட்டாத மாதிரியே இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டான அளவில் வந்துடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். கரண்டியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வேர்க்கடலை வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக போடுறதுக்குள்ளே எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த மாதிரி வேர்க்கடலையை கொஞ்சம் தனித்தனியாக அப்படி பரப்பி வச்சுடுங்க கரண்டியில். இப்போ அப்படியே லைட்டாக நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஸ்பூனை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக வரும். இப்போ நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கரண்டியில் நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். அப்பப்போ திருப்பி கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். எண்ணெயில் போட்டோன்னே கலந்து கொடுக்காமல் ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி கொடுங்க. சும்மா 2 ஒட்டி இருக்கிற மாதிரி கூட போடுங்க, பரவாயில்ல. ஆனால் ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி ஒன்றா சேர்த்து போட்டுறாதீங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் வேர்க்கடலையை கொஞ்சம் நேரம் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஈரமான வேர்க்கடலை இல்லாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சி இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் மேலே கோட்டிங் லைட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. வேர்க்கடலையும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா வேர்க்கடலையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா வேர்க்கடலையும் இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை நான் எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கிறேன். கருவேப்பிலையை வறுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைல்லே நம்ம ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வேர்க்கடலையை வச்சு நம்ம ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இனி கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நமக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வேர்க்கடலை இருந்ததுன்னா உடனே இந்த ஸ்நாக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.